வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவிலேருந்து நம்மளோட டேஸ் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டு ஹிட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இன் 30 days. திஸ் இஸ் அவர் மிஷன் இன் திஸ் 1 month. ஓகேங்களா? 30 நாளில் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணி ஆடியன்ஸோட டைம் வேஸ்ட் பண்ணாத மாதிரி நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ண போகிறோம். அதான் இப்போ இந்த வீடியோவோட மெயின் மோட்டிவாக தான். திஸ் இஸ் டே 1. டே 1ல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹவு டு ஸ்டார்ட், எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை, எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை, எதுவுமே இல்லைனாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஜஸ்ட் நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான். இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எனக்கு ஒரு ட்ரைபாட் இல்லை, இந்த மாதிரி கையில் தான் பிடிச்சிட்டு ஷூட் பண்ணிட்டுருக்கேன் வீடியோஸ். ஒரு மைக் இல்லை, இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸோடு தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி என்ன, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் நம்மளோட மெயின் ஃபால்ட்டாகவே இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணால் தான் அது என்னன்னு தெரியும், அது எங்கே போய் முடியும்னு தெரியும். ஸோ கைஸ், ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னடா இது எதுவுமே இல்லைனாலும் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறானே அப்படின்னா, ஸோ கைஸ், ஸ்டார்ட் யுவர் திங். அவ்வளோதான். உங்களுக்கு வரைய பிடிச்சிருக்கா, வரைய ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை எடிட்டிங் பிடிச்சிருக்கா, எடிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஸ்டோரி டெல்லிங், காமிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதுக்குமே நான் நாளைக்கு பண்ணுறேன், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, என்னோடய டைரி ரைட்டிங் தான். நான் டைரி ரைட் பண்ணுறேன். 3 years, ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸாக ரைட் பண்ணிகிட்ருக்கேன். அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 1 month ஆச்சு. நாளைக்கு எழுதலான்னு சொல்லி நான் 1 month இது விட்டு, அதுக்கப்புறம் நான் 3 yearsஆக கன்சிஸ்டண்ட்டாக ரைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்டார்ட் பண்ணுற விஷயத்த உங்களுக்கு பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கன்சிஸ்டன்சி ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வந்துடும். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்லுவேன். கன்சிஸ்டன்சி தான் எல்லாத்துக்கும் சக்ஸஸ்க்கு கீ ஸ்டெப். எல்லாம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸும் ஒரு நாள் அவங்களோட பாஸ்டில் இருந்து ஒருத்தரால் ஒரு ஸ்க்ராட்சில் இருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். இப்போ எக்ஸாம்பிள் கற்றுட்டிங்கன்னா, அமேசான் இருக்குது, ஈபே இருக்குது, தென் நம்ம மெட்டா இண்டஸ்ட்ரி, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, தென் நிறைய பார்ட்னர்ஸாக சேர்ந்து பில்ட் பண்ணதும் இருக்குது, கூகுள், தென் எக்ஸெட்ரா. அருண் ஐஸ்கிரீம்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஸ்க்ராட்சில் இருந்து நார்மலான பர்சன்ஸால் தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் வேர்ல்டு வைடு பெரிய கம்பெனிஸாக இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் அவங்க என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி, ரொம்ப பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லை, ஜஸ்ட் தே ஆர் ஸ்டார்டட். அவங்கக்கிட்ட இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளும் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ என்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது, ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்கள்கிட்டையும் இதே மாதிரி ஒரு மொபைல் இருந்தால் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம். தென் நிறைய இருக்குது. நம்மளோட யூடியூப்லேயே க்ரியேட்டர்ஸ் எல்லாம் நார்மலாக இந்த மாதிரி மொபைல்ஸ் இருந்து தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் வீடியோஸ் எல்லாமே அவனோட மொபைல் ஜஸ்ட் ஒரு மைக், ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளால் ஏன் முடியாது? நம்மளாலே முடியும். ஸோ கைஸ், தேர்ஸ் அ சேயிங் இன் பகவத்கீதா. என்னென்னா, உங்களோட வாழ்க்கையில் ஒரு பக்கமும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் ஒரு பக்கமும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அந்த வாழ்க்கையோட பக்கத்தை நீங்கள் லேர்ன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதோட உங்களுக்கு அது லூப் ஆகாது. நீங்கள் அதை கற்றுக்கிற வரைக்கும் அந்த வாழ்க்கையோட பக்கம் உங்களுக்கு லூப் ஆகிட்டே இருக்கும். அதை லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் க்ரோ ஆவீங்க. ஸோ திஸ் இஸ் சேயிங் இன் பகவத்கீதா. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு லேர்னிங் ஃபேஸில் தான் இருக்கேன். எனக்கு லூப் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்களும் கற்றுக்கலாம். எல்லாத்துக்குமே முக்கியம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தால் அது நம்மளோட ஃபால்ட் தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணாமல் இப்படி ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோ, அவன் இக்னோர் பண்ணிவிடுவான், இவன் இது சொல்லிவிடுவான், அதை அவன் பண்ணிவிடுவான், அப்படி இப்படின்னு சொல்லாமல் நம்ம ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். தட்ஸ் ஆல் கைஸ். திஸ் இஸ் அவர் டே 1 வீடியோ. இதிலேருந்து 30 நாளைக்கு கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுவேன். எல்லாத்தையும் மறக்காமல் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் கைஸ், என்னால் பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ண முடியல, பட் நான் லேட்டாக ஸ்டார்ட் பண்ண விரும்பலை. ஸோ டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.